கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போன வருஷம் அன்பரின் பதத்தில் கூட்டத்தில் வந்துட்டு சொந்த வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஒரு பாதி கட்டின வீடை வந்து ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சார். எதிர்பாராத நேரத்தில் கிடச்சிது. அந்த வீட்டையும் வந்து திருப்பி முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சில தடைகள் வந்தது. அதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்போ மே மாதம் 24ஆம் தேதி நல்லபடியாக அந்த சொந்த வீட்டை பால் காய்ச்சி சொந்த வீட்டில் எல்லாருமா குடியேறதுக்கு தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் திவ்யா, என்னுடைய கணவர் பேர் சந்தோஷ். நாங்கள் வந்து வீடு வாங்குறதுக்காக ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ வாங்க வரைக்கும் போயிடுறோம். அப்புறம் தடைகளை நிறைய தடை வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட் மே மந்த் வந்து நாங்கள் வந்துருந்தோம். எப்போவுமே நான் மட்டும் தான் ப்ரேயர் போகிறேன். என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணார் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு. நான் என்னால் சொல்லவே முடியல, சொந்த வீடு வாங்கணும்னு வாய் அப்படியே அடைச்சிருச்சு, சுத்தமாக பேசவே முடியல என்னால். ஆனால் அங்கிளே வந்து நீ வீடு வாங்குவ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் கேட்டார், உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஏன்னா நாங்கள் முழுசாக ப்ரேயர் மீட்டிங் ஃபுல்லாக இல்லையேன்னு. இல்லை, நான் சொன்னேன் இந்த ப்ரேயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அது பெருசு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் அதே மாதத்தில் மே மந்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு ஒரு லேண்டு காமிச்சாரு. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜூன் மந்தில் வந்து நாங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். அந்த லோன் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2021 என் மகளுக்கு திருமணமாச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லாதனால ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம். நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. திரும்ப எடுத்த டெஸ்ட்டே எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே நம்பிக்கை டிவி ஐயாவோட ப்ரோக்ராமை பார்ப்பேன். அப்போ வந்து சொல்லுவார் ஐயா, அடைக்கல பட்டணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அங்கே உங்கள் பிரச்சனை கிடையாது, ஏசப்பாவோட பிரச்சனை, அவர்கிட்ட அவர் பாதத்தில் வந்து போனாவே எல்லாம் தீரன்னு சொல்லுவார். எனக்கு இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஆனாலும் நான் ஃபோன் நம்பர் வந்தது ஸ்க்ரீனில், ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எப்படி வரணும்னு அங்கே கைட் பண்ணாங்க அங்கே சிஸ்டர்ஸ்லாம். அப்புறம் போய் இந்த மாதிரி அடுத்த மாதமே நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையோடு போங்கன்னாரு. ஆனால் எங்கள் மாப்பிள்ளை வந்து கப்பலில் வேலை செய்கிறாரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அவர் போயே 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் வரதுக்கே 4 மாதம். இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு சேப்பலில் போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மறு மாதமே எங்கள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வேக்கண்ட் இல்லை, நீங்கள் அடுத்த கப்பலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்து டிசம்பர் மாதமே என் மகள் இது கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி பண்ணார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு வருகிற என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது இன்றைக்கு பரலோகத்தின் நோக்கம், பரலோகத்தினுடைய திட்டம். பரலோகத்தினுடைய திட்டத்தை குறித்து ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் இந்த வருஷத்தை குறித்து நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நிறைய பேர் அதிசயத்தை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறீங்க. அதிசயம் நடக்கணும்னா அதிசயம் செய்கிறவர் நம்ம கூட இருக்கணும். அதிசயம் நடக்கணும்னா அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்த இயேசு உங்க கூட இருக்கணும். எனவே தான் இந்த அதிகாரத்தின் தொடக்க பகுதி சொல்லுகிறது, இனி நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். இவ்வளவு நாளும் இருளுக்குள் கிடந்த நீங்கள் இனி எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி என்று சொல்லக்கூடியது உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ எழும்பி பிரகாசிக்கணும்னா ஒளியாம் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளால எழுந்தருளி வர வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாம் இயேசு உன் வாழ்க்கையில் வந்தால் உன் இருள் விலகும். ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. சந்திரன் வந்தவுடனே சூரியன் ஓடிவிடும், சூரியன் வந்தவுடனே சந்திரன் ஓடிவிடும். இயற்கையின் படைப்பிலேயே இப்படிப்பட்ட ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லாத, சம்பந்தம் கலக்காத ஒரு இயற்கையைத்தான் கர்த்தர் நமக்கு படைத்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் எழும்பி பிரகாசிக்கணும்னா ஒளியாம் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வர வேண்டும். அவனுக்கு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய இயேசு அவனுக்குள்ளே வந்தால் அவன் எழும்பி பிரகாசிக்க முடியும். இயேசு ஒருவனுக்குள் இராதிருந்தால் அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவன் எழும்பி வரணும்னா முடியவே முடியாது. எதிர்ப்புகள் இருக்கும். அவன் எழும்பி வந்து அவனை அழிக்கிறதற்கு நிறைய சேனைகள் காத்திருக்கும், மனுஷர்கள் காத்திருப்பார்கள். அவனை விழுங்குறதுக்கும் அவனை அழித்து கீழே போடுறதுக்கும் இழுத்து கீழே போடுறதுக்கும் தான் இருப்பாங்க. சொல்கிறத பார்த்துருப்பீங்க. நானும் எவ்வளோ போராடி எழும்பி வரலான்னு தான் பார்க்குறேன். கொஞ்சம் துளிர்த்த உடனே என் துளிரை ஒடிச்சிடுறாங்க, துளிரை முறிச்சிடுறாங்க. கொஞ்சம் எழும்பி வந்தோடனே என்னை இழுத்து போடுறாங்க என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் ஃபீல்டில் இன்னும் எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. அதற்கான அதிசயங்களைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நீ இருளின் பிள்ளை அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளை. இருளுக்குள்ளே கிடந்து, டிப்ரெஷனில் கடந்து, வியாதியில் கடந்து, நிறைய அவிசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு, நெகட்டிவான யோசனையில், சிந்தனையில் கிடந்து, என் வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு, அவங்க பேரில் குறை சொல்லி, ஒன்னால் என் வாழ்க்கை அழிஞ்சுது, என்னால் தான் உன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சுதுன்னு சொல்லி அடுத்தவங்க மேலே குற்றம் சுமத்தி கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளே, யாரால உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிருந்தாலும் இன்றைக்கு வாழ வைக்கிற இயேசுவாலே உன் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும். அழுக்கின் பிள்ளைகளாக இருந்த உங்களை இன்றைக்கு ஆண்டவர் நல்ல வெண்மையின் பிள்ளைகளாக, பரிசுத்தத்தின் பிள்ளையாக ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளியாம் இயேசு உனக்குள்ளே உதித்திருக்கிறார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆண்டவர் எழுந்தருளி வந்த உடனே என்னாகன்னா, உனக்குன்னு ஒரு மகிமை பிரகாசிக்கும், உனக்குன்னு ஒரு வழி பிறக்கும், அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் திறக்கும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மூல வசனத்தில் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது உன்னுடைய வெளிச்சத்தை தேடி, உனக்குள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற வெளிச்சமான பிரகாசத்தின் நிமித்தம் உன்னுடைய வெளிச்சத்தை தேடி, உனக்குள் இருக்கிற ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை தேடி ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்களாம். நீங்க ஒரு காரியமாக ராஜாக்களை போய் தேடி அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆப்ளிகேஷனுக்கு நின்ற நாட்களுக்கு பதிலாக, அவங்கக்கிட்ட ஒரு ஃபேவருக்கு போன நாட்களுக்கு பதிலாக இயேசு உங்களுக்குள்ள எழுந்தருளிட்டா, ராஜாக்கள் உங்களை தேடி நீ ஜபிச்சா எனக்கு நல்லது நடக்குன்னு அவங்க உங்ககிட்ட ஃபேவர் எதிர்பார்த்து வர போகிறாங்க. எத்தனை பேர் ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் பிரபுக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்குள்ளிருந்து நல்ல வெளிப்பாட்டு வரங்களை கொடுத்து, சுகமளிக்கிற வரங்களை கொடுத்து, தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்தா, இனி ஜனங்கள் சொல்வார்கள், நம்ம பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், நம்ம பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷி இருக்கிறார், அவளுடைய பெயர் குளோரி. நம்ம பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவன் பெயர் ரவிச்சந்திரன். அவன் சொன்ன அப்படியே நடக்கிறது, அவன் சொல்லுகிறது தப்பாம நடக்கிறது. அவனிடத்திலே போவோம், நம்முடைய முடிச்சுகளை அவர் அவிழ்த்து விடுவார், நமக்கு தேவையான வெளிப்பாடுகளை கொடுப்பார் என்று. இனி உங்கள் வீட்டு முன்னால் கியூவில் ராஜாக்கள் வரப்போகிறார்கள். விசுவாசிச்சா மட்டும் கரங்களை தட்டுங்க. அது எப்படி பிரதர்? ராஜாக்கள் வந்து தேசத்தினுடைய பிரஜைகளை தேடி தேசத்தின் ராஜாக்கள் வருவார்கள்னா, ராஜாதி ராஜா உனக்குள்ள இருந்தால் ராஜா உன்னை தேடி வருகிறது இயல்பு. நம்ம எல்லாரும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். அது சாத்தியமான்னு பார்த்தா சாத்தியம்தான். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவன் கேரார் என்கிற ஊருக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, நீ போடா. அவன் அங்கே போகிற காலமாக அதுவும் அது ஒரு பெரிய பஞ்ச காலம். அவங்க அப்பா காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது, அதை விட ஒரு பெரிய பஞ்சம் ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு அவனை அனுப்பும் பொழுது இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான்.
கேரார் என்கிற பட்டணத்துக்கு போனான். அந்த கேரார் என்கிற பட்டணத்தை அரசாண்டு கொண்டிருந்தவன் அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா. அப்ப இவன் போன உடனே எல்லாரும் அவனை அற்பமா நினைச்சாங்க. எப்பவும் சொல்லுவாங்க தெரியுமா, நீ பிழைக்கிறதுக்குன்னு இங்க வந்த நாங்க இங்கேயே பூர்வீகமா இருக்கிறவங்க. இந்த ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறான். ஏன்னா ஆண்டவர் கூட்டு வந்தார். அவன் தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கிறது, எங்க தோன்றினாலும். ஆனா அதே இடத்துல அந்த ஊர்ல இருந்து இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த ஊர்ல மண்ணை பத்தி எனக்கு தெரியும், இந்த ஊர்ல இயற்கையை தெரியும், எப்ப மழை பெய்யன்னு தெரியும், எப்ப மழை நிக்காதுன்னு தெரியும், எந்த சீசன்ல விதைச்சா நல்லா இருக்குன்னு தெரியும். இப்படியெல்லாம் பெருமை பேசிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம ஒருத்தன் சைலண்டா வளர்ந்துக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கு நினைப்பு எனக்கு எல்லாம் தெரியும்னு. ஆனா ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் சைலண்டா அதே பட்டணத்துல அதே பஞ்சகாலத்துல வளர்ந்துக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஈசாக்கு அப்படித்தான் வளர்ந்தான். இயற்கை அவனுக்கு எதிர்மறையா இருந்தது. பஞ்சகாலத்துல மழை கிடையாது. மழை இல்லாத நேரத்தில் விவசாயத்தை கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இந்த வெயில் காலங்களிலே விவசாயம் பண்ண யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த விவசாயமே தண்ணியை நம்பி தான் இருக்குது, அதுதான் விவசாயம். அப்ப தண்ணி இல்லாத காலங்களில் விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஈசாக்கு என்ன பண்ணா, ஆண்டவரை நம்பி அந்த தேசத்துல பஞ்ச காலத்துல விதையை விதைக்கிறான். அதுக்கு தண்ணி பாய்ச்சுகிறதுக்காக வேண்டி போர் போடுறான்னு சொல்ல, நம்ம பாஷையில கிணறு தோன்றான். அவன் எந்த இடத்துல தோண்டினாலும் தண்ணி அப்படி பெருக்கெடுத்து வருது. எல்லாரும் சண்டை போடுறாங்க, இது எந்த இடம், எங்க இடத்துல நீ கிணறு தோண்டி இருக்க, இது என்கிட்ட கொடுத்துடணும்னா கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழியை ஆண்டவர் திறப்பார். சொல்லுங்க, ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழியை திறப்பார். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வேலையே கிடைக்காதுன்னு வந்திருக்கிறீங்க. இல்லை, இதை விட பெட்டரான வேலை கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ விட்டு கொடுத்துட்டான். சரி இந்தப்பா உங்க கிணறா வச்சுக்கோ. ஏன்னா அவனுக்கு தெரியும், தான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறப்பான். விட்டுட்டு அடுத்து இன்னொரு இடத்துல கிணறு தோன்றான். அங்கே போனால் இன்னும் தண்ணி பெருக்கெடுக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் ஜனங்கள் பார்க்குறாங்க. அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரி இந்த வச்சுக்கோ. இன்னொரு இடத்துல போய் தோன்றான். அந்த இடத்துல இன்னும் அதுவே அதிகமாக, முன்பிருந்ததை காட்டிலும் அதிகமாக தண்ணி வருகிறது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, ஒரு வாசல் முடிஞ்சு போச்சுன்னு கண்ணீரோட இருக்கிற, இதுக்கு மேலே புதிய வாசல் அதை விட அதிக நீரூற்றோட தான் கிடைக்கும். அவன் மூன்றாவது தோண்டின அந்த நீரூற்றுக்கு ரகபோத்துன்னு பேர் வச்சான். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு பயலாம் வாக்குவாதம் பண்ண வரல. ஹல்லேலூயா. வாக்குவாதம் இல்லாத ரகபோத்தின் விரிவாக்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யாரும் வாக்குவாதம் பண்ண முடியாத ரகபோத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அவன் பஞ்ச காலத்துல விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு 100 மடங்கு அறுவடை. அதனால அவனுடைய செல்வங்கள் வளருகுது. எல்லாரும் பஞ்ச காலத்தில் அடிபட்டு இருக்கும்போது இவன் மட்டும் வளர்றான். நான் சொன்னேன் தெரியுமா, எனக்கு தெரியாதா எங்க ஊரை பத்தி, இந்த மண்ணை பத்தி தெரியாதா, சூழல் இயற்கையை தெரியாதா, வானத்தை பார்த்தாலே மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் வேண்டவாதம் பேசினவங்களா இனி நீங்க இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, இயற்கையும் தெரியாது, இந்த ஊரை பற்றியும் தெரியாது, மண்ணை பற்றியும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி அவரை நம்பி நீங்கள் விதைச்சிங்கன்னா ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தது போல நீங்கள் அறுப்பீங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய தாளந்துகள் திறமைகள் மேலே உன்னுடைய நம்பிக்கை வைக்காமல் இயேசுவின் மேலே உன் நம்பிக்கையை வை இந்த புதிய வருஷத்தில். இப்போ என்ன ஆச்சு, எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வளத்தில் அவன் ஷார்ட் பீரியடில் மட்டன்னு வளர்ந்து வர்றான். எனக்கு தெரிஞ்சு நிறைய கொரோனா பீரியடில் நிறைய வளர்ந்த நிறைய ஊழியர்களும் இருக்கிறார்கள். கொரோனா பீரியடில் வளர்ந்த நிறைய தொழில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அழிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த வளர்ந்தவங்க யார் லிஸ்ட்டில் இருந்தவங்கன்னா ஈசாக்குடைய லிஸ்ட்டில் இருந்தவங்க. ஆண்டவரே எல்லாம் எதிர்மறையாக இருக்குதுப்பா, ஆனாலும் உங்களை நம்பி வலையை போடுறேன், உங்களை நம்பி நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சைலண்டாக அந்த பீரியடில் வளர்ந்த ஊழியங்கள் அநேகம் இருக்கிறது. சைலண்டாக அந்த பீரியடில் வளர்ந்த வியாபாரங்கள் நிறைய இருக்கிறது. அந்த பீரியடை போல எனக்கு பொற்காலம் ஒன்றுமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுகிறதை என்னுடைய சொந்த செவிகள் கேட்டிருக்கிறதா. இப்போ இவன் நல்லா வளர்ந்த உடனே இவனுடைய வளர்ச்சியை எல்லா இடங்கள்லையும் யாரும் அவன் போய் சொல்லி தெரியலை,
நான் இப்படி வளர்ந்துட்டேன், இப்படி முன்னேறிட்டேன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் நீ வளர்ந்து வந்துட்டியன்னா நீ யார்கிட்டையும் போய் நீ சொல்ல வேண்டியதில்லை. உன்னுடைய நடக்க, உன்னுடைய செய்கை, உன்னுடைய எல்லா காரியங்களும் மற்றவர்களுக்கு காண்பிக்கவே. இப்படி இருந்தான், இப்படி ஆயிட்டான், இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் உன்னை பற்றி புறங்கூறின ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு பிறகு என்ன சொல்ல போகிறாங்க? உண்மையிலேயே உன் ஆண்டவர் வாங்கூட இருக்கிறாருன்னு சொல்ல போகிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படி அவனுடைய பெயர் ஊரெல்லாம் உலகமெல்லாம் பரவிட்டு அதன் நிமித்தம் இப்போ அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய வேதம் சொல்லுகிறது ஒரு அருமையான வசனம். ஆதியாகமம் 26:26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து, அப்படின்னு அவனுடைய அரண்மனையிலிருந்து ஈசாக்கினிடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக் இருக்கிற இடத்துக்கு ராஜாக்கள் வர்றாங்களா? ஹல்லேலூயா. அவன் மட்டும் இல்லை, அவனுடைய நண்பனை கூட்டிட்டு வர்றான். அவனுடைய சேனாதிபதி அப்படின்னாச்சுன்னா அவனுடைய மிலிட்ரியில் உள்ள ஹையர் ஆஃபீஸர் சேனாதிபதிகள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து ஈசாக் இடத்துல உடன்படிக்கை பண்ணுறாங்க. எப்பா, நாங்கள் பண்ணது என் மனசில் வச்சுருக்காத, இப்போ நீ பெரிய ஆள் ஆகிட்ட, இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுமா, எங்கே நம்மளையும் மிஞ்சி இவன் வளர்ந்துருவானோன்னு ராஜாவுக்கு பயம். அவங்ககிட்ட வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணி ஒரு நல்ல உறவை புதுப்பிச்சுட்டு போனதா வேதம் சொல்லுகிறது. போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? நீ உங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உன் ஆண்டவர் வாங்கூட இருக்கிறாராமே. உன்னை பரிதாபத்தோடு பார்த்தவர்கள், ஏளனமாய் பார்த்தவர்கள் சொல்லுவாங்க, உன் ஆண்டவர் வாங்கூட இருக்கிறாராமே, நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்று சொல்லக்கூடிய விதத்தில் செல்வங்கள் வந்து உன்னிடத்தில் சேரும் என்பதுதான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த மூல வசனம். ஆமென். உன் இருதயம் அதிசயங்களை கண்டு பூரிக்கும். இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திலே வரும். உன்னை விட்டு செல்வம் செல்வம்னு உன்னை விட்டு ஓடின செல்வங்கள் எல்லாம் நான் வாரேன் வாரேன் வாரேன்னு சொல்லி மறுபடி உன்னிடத்தில் வரும். ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஜனவரி மாதம் என் பிள்ளைகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் இன்றைக்கு அதிசயங்களை கண்டு பூரிக்கத்தக்கதாக, இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அதிசயம், சரீரத்தில் ஒரு அதிசயம், இவருடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு அதிசயம், வியாபாரத்தில் ஒரு அதிசயம், ஊழியங்களிலே ஒரு அதிசயம் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்வீராக. அதிசயமானவர் எங்கள் பெயரோடு பிறந்த எங்கள் அன்பான தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யும்படி அவர்கள் இருக்கிற இடத்துல நீர் நேரடியாய் வந்திருக்கிறீர். அனல் கொண்டதாய் மாறும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த நொந்து போன இருதயம் அல்ல, அனலுள்ள இருதயம், குளிருள்ள இருதயம் அல்ல, நெருப்பு மூட்டப்பட்ட ஒரு இருதயத்தை, அபிஷேகமுள்ள ஒரு இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீ நல்ல ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெயம் எடுக்கட்டும். என் இருதயத்திலே நெருப்பு மூண்டது, அதன் பிறகு நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் அதை கேட்டார் என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகள் இன்றைக்கு விரும்பி வந்திருக்கிற, ஜெபித்து கொண்டு வந்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்து என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் என்கிற வசனத்தின்படி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருந்து தேவன் கொடுக்கிற தெய்வீக அற்புதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். நல்ல ஜெப அபிஷேகம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியோடு கருத்தோடு ஜெபிக்கட்டும், அனலோடு ஜெபிக்கட்டும், அபிஷேகத்தோடு ஜெபிக்கட்டும். நுகங்களும் கட்டுகளும் அறுக்கப்படட்டும் சுவாமி. ஜெப நேரத்தில் நீ தூக்கம் வரக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்திலே என் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. உற்சாகமாய் ஜெபித்து என் பிள்ளைகள் ஜெயமெடுப்பார்களாக. அது மட்டுமல்ல, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொன்னீரே. எந்தெந்த குடும்பத்தில் நல் விசேஷங்கள் நடக்கலையோ, தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் சிறப்பாய் நடக்கட்டும். இங்கு வந்திருக்கிற எல்லா ஈசாக்குகளுக்கு நல்ல ரெபேக்காளை தாரும். வந்திருக்கிற ரெபேக்காள்களுக்கு நல்ல ஈசாக்கை
நீரே கொடுத்து இவர்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படிக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை உடைச்சி உங்க தலைமையில திருமணம் நடப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.